ஹலோ கனெக்ட் சேனல் பீப்புள், நம்மளோட குக் வித் கோமாளியில் மணிமேகலை அண்ட் பிரியங்காவோட பிரச்சனையை பற்றி நிறைய பேர் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகன். எஸ், நம்மளோட விஜய் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய ஆங்கரில் நம்மளோட ஜெகனுமே ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து ஆங்கரிங் விட்டு நிறைய விஷயங்களை வெளியே போயிட்டு அவர் வந்து சினிமா ரீதியாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் கூட இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை ஜெகனோட காதுக்கு போய் அவருமே ஒரு சில விஷயத்தை ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரியங்கா எல்லாரோட சான்ஸையுமே வந்து பறிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஜெகனோட பேருமே அடிபட்டுருந்துச்சு. ஜெகனுமே சூப்பர் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தார். பிரியங்காவோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் ஜெகனுமே வந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இது ஜெகன் ரிப்ளை பண்ணிடும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட வாய்ப்பையும் யாருமே வந்து பறிக்கலைங்க, எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட தனி விருப்பத்தின் பேரில் தான் வந்து ஆங்கரிங்கை விட்டு வெளியே போனேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆங்கரிங்லேயே இருந்துகிட்டு இருந்தால் சினிமா துறைக்கு தான் போகணும்னு ஆசை. ஸோ இங்கேயே இருந்துகிட்டு இருந்தால் நான் இப்போ வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஆங்கரிங்கை வந்து குவிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட வந்து ரியாக்ட் பண்ணுங்கள், இதை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. பட் ஆனால் எனக்கு பேசணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஆனாலுமே வந்து அது அவங்க 2 பேரோட பர்சனலான விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம எப்படி பேசுகிறது? ஸோ அது வந்து தப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே வந்து தனிச்சையாக வந்து டிசிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ பிரியங்காவாக இருக்கட்டும் சரி, மணிமேகலையாக இருக்கட்டும் சரி, அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனையை தாண்டி வந்து அதை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட இருக்குது அப்படின்னா, அது அந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்கிற பிரச்சனை. அதை பற்றி நம்ம வெளியே இருக்கிறவங்களாம் வந்து ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து உரிமையே கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை பற்றி தேவையில்லாத பேச்சுகள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இது பண்ணல. ஸோ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது அவங்க 2 பேரோட பர்சனலாகவே போட்டோம். ஸோ அதை தயவுசெய்து வந்து யாரும் மூக்க நுழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சொல்கிறதும் ஒரு வகையில் வந்து ஒரு டீசெண்டான விஷயமாக தான் இருக்கும். பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ளாடும் போது அவங்க 2 பேர் அது என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்ம யாரும் வந்து கருத்துக்கள் அப்படின்றது தெரிவிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறார் போல இருக்குது. ஸோ எனிவேஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மக்கான் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மணிமேகலை. எஸ், மணிமேகலை பற்றி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய புகார்கள் வந்துட்டுருக்கும் சமயத்தில் அவங்க மேலே வந்து விஜய் டிவி டெலிவிஷன்ஸ்லேருந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம். எஸ், அதை வந்து அஃபீஷியலாக இப்போ ட்விட்டர் சைடில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட் அவங்க வந்து மீறி இருக்கிறாங்க. அந்த செட்டுக்குள்ளே என்ன இருந்தாலுமே வந்து அந்த ஷோ முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த ஷோவை பற்றி வந்து எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்றது அந்த அக்ரிமெண்ட். ஆனால் வந்து அந்த ஷோ வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற வந்து நீங்களாக நினச்சிக்கிட்டு அந்த ஷோவை பற்றி நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசியிருக்கீங்க. ஸோ இதனால் எங்களோட வருமானம், எங்களோட டிஆர்பி இது எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் டெலிவிஷன்ஸ்லேருந்து மணிமேகலை மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாபிக்காக போயிட்டு நிறைய பேர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.